ஸ்டெப்லன் உள்ளூரனோட ட்ரைலர்ல நம்ம உள்ளூரனோட வரல மக்கள் எக்ஸ்மேன் எல்லாரும் இறந்த மாதிரியும் அதை காப்பாற்ற இவர் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி நம்ம உள்ளூரன் சொல்லியிருப்பாங்க. என்ன நடந்திருக்கும் ரெண்டு ஃபேமஸான தியரி சுத்திக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம ஆல்ரெடி ட்ரைலர் பேக்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த வீடியோ அழகா ஷார்ட் ஷூட்டா பார்த்து முடிச்சிருவோம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த படத்தோட ஸ்டோரி போற வேகத்துல நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு புது கதையை நம்ம உள்ளூரனுக்கு பேக் ஸ்டோரியை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட ஃபாக்ஸோட மொத்த எக்ஸ்மேன் படங்களும் நூடுல்ஸ் கணக்காக தான் இருக்கும். ஃபோக்கஸான இந்த யூனிட்ஸ்க்கான ஒரு விஷயம் இல்லாம கண்டமேனிக்கு கதை எடுத்துட்டு போனாங்க. ரொம்பவே பெரிய ஸ்டோரி எல்லாம் தொட்டு ஒரே படத்துல பொசுக்குன்னு முடிச்சிருவாங்க. அப்படி இதுல இருக்க ரெண்டு ஸ்டோரி எடுக்கலாம். ரெண்டு விதமான தியரி அமையும். ஃபர்ஸ்ட் தியரி பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன் தி லாஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டோரி லைன் எடுத்துக்கலாம். இந்த மூணு எண்டிங்ல நம்ம ஜீன் கிரே டார்க் ஃபெனிக்ஸோட கண்ட்ரோல்ல மியூட்டன்ட்ஸ் மனுஷங்க சுத்தி உள்ள பொருள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே டஸ்ட் ஆக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல நம்ம உள்ள போந்து நம்ம ஜீன் கிரே கொன்னுடுவாரு. அவரும் டஸ்டா இருக்க வேண்டியது பட் அவரோட ஹீலிங் ஃபேக்டர் அவரை காப்பாத்திரும். அப்படியே அந்த இடத்துல உள்ளூரின் இந்த வேர்ல்ட காப்பாத்தி இருப்பாரு. பட் இதே ஸ்டோரி புது விதமா சொன்னாங்கன்னா நம்ம உள்ளூரின் இந்த இடத்துல இல்ல உள்வரின் வந்து ஜீன் கிரே கொல்லாம விட்டதுனால மக்கள் எக்ஸ்மேன் எல்லாரும் இறந்து போயிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் இறங்கி கொன்னு மிச்சம் இருக்க மக்களை அவர் காப்பாத்தி இருக்கலாம். அதனால அவர் சுத்தமா உடஞ்சு போயிருக்கலாம். ஒரு சைடு ஜீன் கிரே கொன்னுட்டாரு. ரெண்டாவது இது லேட்டா பண்ணதுனால மொத்த மக்கள் எக்ஸ்மேன் எல்லாரும் இறந்துட்டாங்க. இதனால இவருக்கு ஹீரோ இல்லன்ற ஒரு தாட் இவருக்குள்ள வந்திருக்கலாம். அதே சமயத்தில் பிளேட் இன்னுமே வெளில எடுக்க கூடாதுன்ற ஒரு தாட்டும் இருக்கலாம். ஒருவேளை நம்ம உள்ள நாங்க வந்திருக்கோம் ஆனா வராம அவர் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாம இருந்ததுனால அங்க இருக்க எக்ஸ்மேன் மக்கள் எல்லாரையும் போட்டுட்டு நம்ம ஜீன் கிரே போயிருந்திருக்கலாம். நம்ம உள்ளூரின் ஹெல்ப் பண்ணாத காரணத்தினால நம்ம உள்ளூரின் அங்க யாருமே மதிக்காம இருக்கலாம். ஏன்னா அவர் கனடால தான் இருக்காரு. அவர் யாருமே மதிக்கல. அந்த பார்டெண்டரை கூட மதிக்காம நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுன்ற மாதிரி தான் பேசியிருப்பான். இப்படியும் நடந்திருக்கலாம். இல்ல ரெண்டாவது தியரியான நம்ம டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் டு லோகன் இத ஒரு விதமான ஈவென்ட்டா இவங்க சொல்லலாம். லோகன் உண்மையா சூப்பரான ஒரு படம். பட் ஒரிஜினல் காமிக் அக்யூரேட்டா இருக்காது. லைட்டா இருந்து ரெட் ஸ்பூன் எடுத்து இந்த ஸ்டோர்ல போட்டிருப்பாங்க. டாக்டர் ஜேம்ஸ் மேன்கோல்ட் உண்மையா சூப்பரா எடுத்துட்டு அந்த படம். அந்த மாதிரி ஒரு விதமான ஈவென்ட் நடந்திருக்கும். ப்ரொஃபசர் எக்ஸ்க்கு இருக்க பிரச்சனால தான் அவருக்கே தெரியாம அவர் எல்லா மியூசிக் கொண்டு இருப்பாரு. அவருக்கு இருக்கிறது டீஜெனரேட்டிவ் பிரெயின் கண்டிஷன் இருக்கும். தமிழ் சொன்னா மூளை சேதவு. இந்த கண்டிஷனால அடிக்கடி ஒரு வேவ்ஸ் கிரியேட் ஆகும். ஒருக்குள்ள சுத்தி இருக்க மக்கள் மியூட்ஸ் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இதான் நேரத்துக்கு மியூட்ஸ் எல்லாருமே காலி பண்ணிருப்பாரு. நம்ம உல்வரின், கேலிபன் அண்ட் ப்ரொஃபசர் எக்ஸ் இவங்க தான் கடைசியா முடிஞ்ச ஒரிஜினல் மியூட்டன்ஸ். இதுக்கப்புறம் இந்த மூவில நீங்க பார்த்த எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மியூட்டன்ஸ் தான். ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்டவங்க தான். நம்ம உள்ளனோட க்ளோனுமே ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணப்பட்டது தான். இந்த ஒரு ஈவென்ட் ஃபர்ஸ்ட் தியரி மாதிரி வித்தியாசமா சொல்ல ட்ரை பண்ணலாம். இதை தாண்டி நிறைய பேர் காமிக்ல ஒரு ஸ்டோரி லைனான ஹீரோட இல்யூஷனை நம்ம உள்ளூரின் மத்த ஹீரோஸ் சம்பவம் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஸ்டோரி லைன்லாம் கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா ஆடியன்ஸ் கூட ஈஸியா கனெக்ட் ஆகிறதுக்காக ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்க கதையில இருந்து ஒரு வித்தியாசமான கதையை சொல்லலாம். ஏன்னா ஈஸியா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிடும். ஏன்னா எக்ஸ்மேன் படங்களையும் ஆடியன்ஸ் கரைச்சு குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தியரி சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுல இந்த மூவி ஒரு சின்ன ரீஷூட் போறாங்களாம். வர மே மாசம் ஒரு சின்ன ரீஷூட் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அடுத்து இந்த படத்துல 2 போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்குமா, ரெண்டுமே அல்டிமேட்டா இருக்குன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. இது இன்னொரு விதத்துல அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆகுது. நம்ம டெக்னிக்கல் கிரியேட்டரான நம்ம ராபர்ட் லைஃபீல்டே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஒரு சைடுல. அது டேனியல் அப்ரிகே சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்கு கீழே வந்து கமெண்ட் போட்டு போயிருக்காரு. மால் சம்திங் பிகரா ஏதோ விஷயத்தை குக் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னவா இருக்க போதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்த படத்தோட டியூரேஷன்லயுமே ஏகப்பட்ட ரூம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. படம் 2.5 மணி நேரம் இல்ல 2.25 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம். டியூரேஷன் பத்திரக்கு மார்வல்ல இப்ப அதிக பிரச்சனை இருக்கு. 2 மணி நேரத்துக்குள்ள கதை சொல்லி முடிக்க முடிய மாட்டேது. அதனால கூட டியூரேஷன் இருந்தாவே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த படத்தோட கதையை சொல்றதுக்கான கரெக்டான டியூரேஷன்ல இந்த படத்தை கொடுத்தா போதும். குறைக்கிற இல்ல கூட்டுன்ற பேர படத்தை நாசம் பண்ணிட வேணாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை கைஸ்.